பண்டைய காலத்தில் பிரபஞ்சம் குழப்பத்தில் மூழ்கிய போது தேவர்களும் முனிவர்களும் சமநிலையை மீட்டெடுக்க பரம சிவனை வேண்டினர். கைலாய மலையின் உச்சியில் தியானத்தில் அமர்ந்திருந்த சிவபெருமான் அவர்களின் வேண்டுதலை கேட்டார். சிவனின் நெற்றிக்கண் திறந்தது. பிரபஞ்சத்தின் குழப்பத்தை உணர்ந்தார். அழிவு மட்டுமல்ல, மாற்றத்தின் மூலம் புதுப்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். தெய்வீக நடனத்தின் மூலம் புதிய சகாப்தத்தை உருவாக்க எண்ணினார். சடாமுடியில் கங்கையும் நெற்றியில் பிறை நிலவும் ஒளிர சிவன் தனது பயணத்தை தொடங்கினார். அவர் பிரபஞ்சம் முழுவதும் செல்லும் போது கொந்தளிக்கும் நதிகள் அமைதியடைந்தன, புயல்கள் தணிந்தன, துன்பப்படுவோரின் கண்ணீர் துடைக்கப்பட்டது. ஓடி 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 உட்கார்ந்த ஜோடி என்பது போல சிவனும் பார்வதியும் ஆண்மையும் பெண்மையும் இணைந்த சக்தியாக பிரபஞ்ச சமநிலையை காத்தனர். இந்த இணை பிரிக்க முடியாதது, என்றென்றும் நிலைத்திருப்பது. சிவனின் 3 கண்களும் உலகின் துன்பங்களையும் பிறப்பு இறப்பு சுழற்சியையும் படைப்பும் அழிவும் பிரிக்க முடியாதவை என்பதையும் வெளிப்படுத்தின. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என அனைத்தையும் உணர்ந்தார். பிரபஞ்சத்தின் மையத்தில் நின்று சிவன் தனது தாண்டவ நடனத்தை தொடங்கினார். ஒவ்வொரு பாத அசைவும் அறியாமையையும் அகந்தையையும் உடைத்தது. கை அசைவுகள் அடைக்கலம் தேடுவோருக்கு அருள் வழங்கின. ஆடி 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 அனைவரும் வாழ வைத்தாய் என்பது போல சிவனின் நடனம் அழிவை மட்டுமல்ல, புதுப்பித்தலையும் குறித்தது. பழையன கழிந்து புதியன புகுவதற்கான வழியை திறந்தது. நந்தி என்னும் காளையின் மீது அமர்ந்து சிவன் கிராமங்களையும் காடுகளையும் கடந்து சென்றார். பக்தர்களின் வேண்டுதல்களை கேட்டார். தூர இருக்கும் கடவுளாக அல்ல, பாதுகாவலராக, அன்பு நிறைந்த தந்தையாக வந்தார். நந்தி மேல் ஏறி வந்தாய் பக்தரை காப்பதற்கு என்பது போல சிவனின் மாலைகள் வீசிய நறுமணம் அமைதியை பரப்பியது. அவரது கருணை நிறைந்த புன்னகை பக்தர்களுக்கு தைரியம் அளித்தது. சிவனின் நடனம் தொடர்ந்தது. ஒவ்வொரு அசைவும் ஒரு புதிய படைப்பை உருவாக்கியது. டமருவின் ஒலி பிரபஞ்சத்தின் துடிப்பாக மாறியது. திரிசூலம் தீமைகளை அகற்றியது. பிரபஞ்ச சமநிலை மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. சிவன் மீண்டும் கைலாயத்திற்கு திரும்பினார். பார்வதியுடன் அமைதியான தியானத்தில் அமர்ந்தார். ஆனால் அவரது சக்தி இன்றும் அனைத்திலும் ஊடுருவி ஓடிக்கொண்டிருக்கிறது. குழப்பத்திலிருந்து அமைதி பிறக்கிறது, அழிவிலிருந்து புதிய வாழ்வு தோன்றுகிறது என்ற உண்மையை சிவனும் சக்தியும் நமக்கு உணர்த்துகின்றனர். இது காலங்காலமாக தொடரும் சிவ தத்துவம். இன்றும் சிவன் பிரபஞ்சத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். புதுப்பித்தலுக்காக நடனமாடிக் கொண்டிருக்கிறார். தன்னை அழைப்பவர்களை காத்துக் கொண்டிருக்கிறார். அவரது அருள் என்றென்றும் நம்முடன் இருக்கிறது. சிவனின் கதை காலத்தால் அழியாதது. ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு சொல்லிலும் அவரது அளவற்ற கருணையும் பிரபஞ்ச சக்தியும் பிரதிபலிக்கிறது. நாமும் அவரது நடனத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம். சிவனின் நடனம் தொடர்கிறது. காலம் முழுவதும் தொடரும். அவரது ஆனந்த தாண்டவம் பிரபஞ்சத்தின் இயக்கமாக, வாழ்வின் சுழற்சியாக, அன்பின் வெளிப்பாடாக நீடிக்கிறது.